இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நன்மைகளை தருகிறவர் இன்றைக்கு அநேக நன்மைகளை நமக்கு ஏசப்பா தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலேயும் அவர் நமக்காக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். என்ன தேவைகளோ அவருடைய சமூகத்தில் கேட்கும்போது அந்த நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் சில நன்மைகளை சத்துருவானவன் முடக்கி வைத்து விடுகிறான். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நன்மைகளை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மைகளை நான் உண்டு பண்ணி தருவேன். அந்த நன்மைகள் உங்கள் கரங்களில் கிடைக்கும்போது அதனுடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்குடைய நன்மையாயிருக்கலாம், புருஷனுடைய விஷயத்தில் நன்மையாயிருக்கலாம், மனைவியினுடைய விஷயத்தில் உள்ள நன்மையாயிருக்கலாம், தொழிலில் உள்ள நன்மையாயிருக்கலாம், வேலை விஷயத்தில் உள்ள நன்மையாயிருக்கலாம். அது எந்த நன்மையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நினைத்து விட்டேன். ஆண்டவர் நினைத்து விட்டால் அந்த நன்மைகள் வெகு சீக்கிரத்தில் வந்து அடையும். அதை சத்ரு தடை பண்ண முடியாது, பொல்லாங்கன் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு விரோதமாய், நட்பு வட்டாரங்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் சத்ருக்களை நான் முறியடித்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நான் உங்கள் கரத்தில் தருவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு நன்மை கிடைக்கல, என் குடும்பம் இப்படியே தான் இருக்கிறது, ஒரு நன்மையும் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், அவருடைய பாதபடியில் இருக்கிறேன், அவருடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் குடும்பத்தில் பலவீனம் வந்து கொண்டிருக்கிறது, போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. நான் அநேக நன்மைகளுக்காக தேவ சமூகத்தில் முறையிட்டாலும் அந்த நன்மைகள் தடைபடுவதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உனக்கு நன்மைகளை செய்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய கருத்தில் அடிமையாய் இருந்தபோது எந்த ஒரு நன்மையும் இஸ்ரவேல் ஜனங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்போது பார்வோன் ஒடுக்க ஆரம்பித்தானோ, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் மனம் இறங்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து பொன்னோடும் பொருளோடும் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தாரேயானால், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலேயும் ஆண்டவர் பொன்னையும் பொருளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சித்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரோன்னு சொல்லி கேட்குறீங்களோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று அழகான ஒரு வசனம் தந்தீங்க ஆண்டவரே. எங்களை நீர் நினைத்தருளுங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்க தேவன் எங்களை நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதன் நினைக்க வேண்டாம், உறவுகள் நினைக்க வேண்டாம், சொந்தங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் எங்களை நினைத்தால் போதும், அந்த நன்மைகள் எங்கள் கரத்தில் கிடைக்கும். இன்றைக்கு அநேகருடைய வேலை விஷயத்தில், ப்ரமோஷன் காரியங்களில் நன்மைகள் கிடைக்காமல் தடைபட்டு கொண்டு இருக்கிறது. சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தகார இருள்கள் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொத்து விஷயங்களில் நன்மைகள் கிடைக்காமல் தடைபட்டு கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களில் தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்த காரியத்தை குடும்பங்களில் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணம் என்கிற நன்மை கொண்டு வர விடாதபடிக்கு சத்ரு பல வழிகளில், திருமணம் என்கிற நன்மையை கொண்டு வர விடாதபடிக்கு சத்ரு பல வழிகளில் தடைகளை உண்டு பண்ணுகிற அந்த தடைகளெல்லாம் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை குடும்பங்களில் செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய நன்மைகளை பறித்து கொண்டு போகிற அந்த பொல்லாத பிசாசுகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை முழுமையாய் பெற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.